போன வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கட்டு நான் நினைக்கிறேன். போன வீடியோவிலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அன்லாக்கிங் ரெவலேஷன் அப்படிங்கிற தலைப்பில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்ம கற்றுக்கிட்டு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய செய்தியை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கு கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறுவதற்காக, நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை நம்ம ஆரம்பித்தோம். போன வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். நீங்கள் வீடியோவை பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில முக்கியமான காட்சிகளையும், அந்த காட்சிகளிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதிகாரம் கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளாகவே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை மையமாக வச்சு நிறைய கள்ள உபதேசமும் கட்டுக்கதைகளும் இருக்குது. பிசாசினுடைய மிக முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய செய்தியை புரிஞ்சுக்காம இருந்து இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்ம கொடுக்குற நம்பிக்கையையும் ஆறுதலையும் நம்ம இழந்து போக வைக்கிறது தான் பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரமா இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ அப்படிங்கிற தீவுல இருந்துட்டு, கைதியா இருந்துட்டு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதுறாரு. ஆனால் உண்மையிலே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் தேவன் தான். யோவான் ஒரு கருவி தான். இதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும்போது நம்ம எல்லாருமே முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவருடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது இது நமக்கு இன்னும் ஆறுதலையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நம்மளுக்கு தருது. சரி, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குற செய்தி என்ன? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சு பாரு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய நபராக இருக்கலாம், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நபராக இருக்கலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை போயிட்டு ஆராதனை தவற விடாமல் ஒரு இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒரு நபராக, சத்தியத்தை விரும்பக்கூடிய நபராக, அவருடைய சபையை விரும்பக்கூடிய நபராக நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் படிக்கும்போது 14வது வசனத்தில் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவராக இந்த பூமியில் வாழ்றது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. சத்தியத்தை விரும்புகிறவரா, சத்தியத்தை கடைபிடிக்கணும்ட்டு ஆசைப்படுற ஒரு நபராக இந்த பூமியில் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இப்போ பயமுறுத்திட்டு இருக்கிற விஷயம் என்ன? ஒருவேளை பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை உங்கள் சரீரத்தில் ஏதாவது வியாதிகள் இருக்கலாம், இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனைகளால கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சமுதாயத்தினாலேயோ இல்லை அரசாங்கத்தினாலேயோ ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுனால, சத்தியத்தை நேசிக்கிறதுனால, சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கலாம். சரி, இந்த ரீதியில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கொடுக்குற மிகப்பெரிய செய்தி, அதுவும் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நமக்கு கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருக்கிறார். அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவரா, எல்லா மனிதர்களுக்கும் மேலான மகா மேலான ஒரு தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்மளுக்கு கொடுக்கிற செய்தி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளினாலும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட நபர் யாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படிங்கிறார். இங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து எப்படி விவரிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. உண்மையுள்ள சாட்சி அப்படிங்கிறாரு 1. 2வது மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது கவனிங்க,
பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டிருந்த காலத்துல டொமோஷியன் அப்படிங்கிற ஒரு ரோம ராஜா ரோம மகாராஜ்யத்தை ஆளுகை பண்ணிட்டு இருந்தார். இந்த டொமோஷியனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. இந்த டொமோஷியன் தன்னை தானே ஆண்டவரும் தேவனும் ஆகிய டொமோஷியன் அப்படின்ட்டு அழைச்சிக்கிட்டார். அவர் மட்டும் அழைச்சிக்கிடாம தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தன்னை இப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு கட்டளை போட்டிருந்தார். இந்த டொமோஷியனுடைய உருவச்சிலையை வச்சுட்டு இந்த உருவ சிலையை நீங்க வணங்கணும் அப்படிங்கிற கட்டளைய எல்லா ஜனங்களுக்கும் போட்டிருந்தான். நீங்க எந்த கடவுளையும் வணங்கலாம், ஆனா எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் யார் அப்படின்னா உங்க ரோம ராஜாவாகிய டொமோஷியன் தான் அப்படிங்கிற கட்டளைய டொமோஷியன் கொடுத்திருந்தான். இதனால கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரகாராதனை பண்ணக்கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் வணங்கக்கூடாது. இந்த 2 கட்டளையுமே முக்கியமான கட்டளைகள். ஆனா இந்த டொமோஷியன் தன்னை வணங்கும்படியாகவும் தன்னை ஆண்டவரும் தேவனும் அப்படின்னு சொல்லும்படியாகவும் கட்டளை கொடுத்திருந்ததுனால முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அதை மறுத்தாங்க. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பத்தி விவரிக்கும் போது அவர் பூமியின் ராஜாக்கள் எல்லாருக்கும் அதிபதி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இங்க பூமியை யார் வேணாலும் ஆளுகை பண்ணலாம், தேவனுடைய சித்தத்தின்படி யார் வேணாலும் ஆளுகை பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலா இருக்கக்கூடியது யாருன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்மளுடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாரை நோக்கி ஓடிட்டு இருக்கோமோ, யார் மேல நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோமோ, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர் அப்படிங்கிறத இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுது. அதனால நம்மளை விசுவாசத்துல தைரியமா இருக்க வைக்குது. ஓகே, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படி ஆகும், ஆமீன். பொதுவா இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்காக பயன்படுத்துவோம், நியாய தீர்ப்புக்காக நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? இந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும். இந்த வசனம் நியாய தீர்ப்பை பத்தி தான் பேசியிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படிங்கும்போது இந்த மேகம் அப்படிங்கிறதும் வருகை அப்படிங்கிறதும் பைபிள்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து அதிகமா பேசியிருக்கு. அதாவது தேவன் அவருடைய பிள்ளைகளை சந்திக்க வராரு, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக நியாயம் தீர்க்க வராரு அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், ஏசாயா புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம். எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார், அப்பொழுது எகிப்தின் விக்கிரங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாயா எழுதும்போது இதோ தேவன் வருகிறார், கர்த்தர் வருகிறார், அவர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல எகிப்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது எகிப்து நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்ட்டு, அதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டது நியாய தீர்ப்பை பத்தி தான். ஆனா எந்த நியாய தீர்ப்பை பத்தியானது? எல்லாருக்கும் பொதுவான கடைசி நியாய பத்தியதானதா, இல்ல ரோம ராஜ்யத்தின் மீள வரக்கூடிய நியாய தீர்ப்பை பத்தி தானதா அப்படின்னா ரெண்டுமே பொருந்தும். இந்த 7வது வசனம் இந்த ரெண்டுத்துக்குமே பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஒண்ணு, இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கு, இது கடைசி நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல எல்லா மனிதர்களுமே இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்பாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கு ஒரு காலத்தில் நிற்கணும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படிங்கும்போது இது கடைசி நியாய தீர்ப்பையும் குறிக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி மேகங்கள் வழியா பரலோகத்துக்கு போனாரோ அதே மாதிரி மேகத்தின் வழியாய் இந்த பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம்.
அதே மாதிரி இந்த வசனம் ரோமாபுரியினுடைய மேல தேவனுடைய கோபத்தை காட்டக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றியும் பேசியிருக்கு. தேவன் இதை பயன்படுத்துவார். நம்ம ஏசாயா புஸ்தகத்தை படிக்கும்போது, எரேமியா புஸ்தகத்தை படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட்ட ராஜ்யங்களை தேவன் நியாயம் தீர்க்கிற மாதிரி தேவன் பேசியிருக்கார். ஏன்னா ரோமபுரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ரோமபுரியினால். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாய தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தண்டனைகளும் வேதனைகளும் முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ரோமபுரியின் மீதும் ரோமபுரியினுடைய ராஜாக்கள் மீதும் ரோமபுரியினுடைய அதிகாரத்தில் இருந்த முதன்மையான மக்கள் மேலேயும் தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், கவனிங்க, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருமளவு பற்றினார். இந்த இடத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விவரிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஆல்பாவா இருக்கிறாரு, ஒமேகாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன ஆல்பா ஒமேகா அப்படின்னா, கிரேக்க எழுத்தினுடைய முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. அதாவது இந்த இடத்துல கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிறாரு, அதே மாதிரி தான் அவர் முடிவாக இருக்க போறார். இந்த உலகம் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது, அதே மாதிரி இந்த உலகம் அவரால் முடியும் போது நம்மளுடைய விசுவாசத்தை துவங்கினவர் இயேசு கிறிஸ்து தான், முடிக்கிறவர் அவர் தான். ஆரம்பத்திலிருந்து மனிதர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, மரணத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே இளமையாக இருக்க விரும்புகிறோம். வயசாகிறத நம்ம யாருமே விரும்புறதில்லை, சாகிறதை நம்ம யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா எப்போ ஒரு மனுஷன் சாகாமல் இருக்கிறானோ அப்போ அவன் யாராக மாறுறான் அப்படின்னா தேவனாக மாறுறான், கடவுளாக மாறுறான். இப்படி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மிக பெரிய ஆசை அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் கடவுளாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற விஷயம். இதுவும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ராஜாக்கள், இவங்க எல்லாருமே தங்களை கடவுள் மாதிரி பார்க்கறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருந்த ராஜாக்கள் தங்களை கடவுளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதனால கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது வசனத்தில் நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஆல்பாவும் ஒமேகாவும் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறது. இந்த 8வது வசனத்தை முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அது எவ்வளோ ஆறுதலை கொடுத்துருக்கும், அது அவருக்கு எவ்வளோ தைரியத்தை கொடுத்துருக்கும். ஒருவேளை ராஜாவினால் துன்பப்படுத்தப்பட்டாலும் ராஜாக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஏன் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஆறுதலை இந்த 8வது வசனம் கொடுத்துருக்கும். சரி, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது வசனம் நமக்கு கொடுக்குற செய்தி என்ன? முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை போல நம்மளும் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். முதல் நூற்றாண்டு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சரீர பிரகாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் மன அளவில் நம்ம அதிகமாக துன்பப்படுறோம். இப்போ இந்த காலத்தில் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப வளர்ந்துருக்குது. ஆனால் எவ்வளோ வேகமாக வளருதோ அவ்வளோ வேகமாக பாவமும் வளருது. இப்போ பாவம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறோம், யூடியூப்பை பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமை பார்க்குறோம், நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறோம், இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளை ஈஸியாக என்ன பண்ணுதுன்னா பாவம் பண்ண வைக்குது. இந்த பாவத்தினால ஒரு கிறிஸ்தவர் ரொம்ப வேதனைப்படலாம். இல்லை அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர் நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் குறைவான சம்பளம் அவருக்கு கொடுக்கப்படலாம். மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகை ஒரு கிறிஸ்தவருக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்மளுக்கு கொடுக்குற செய்தி, கவலைப்படாதீங்க, நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருந்து நமக்காக நியாயம் தீர்ப்பாரு, நமக்காக பேசுவார் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குது. அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை குறித்து பயப்பட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க.
ஆல்ஃபா ஒமேகா அப்படிங்கிற எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் முடிவுமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் நமக்கு துணையா இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.